இப்போ போன வீடியோவில் பேட்டர்ன் போட்டு அந்த டாப் அளவு எடுத்திருந்தேன் இல்லையா? இப்போ இந்த வீடியோவில் பார்த்துங்க, ஸ்லீவ் எடுத்துட்டேன். ஸ்லீவ் அதே பேட்டர்ன் நான் போட்டிருந்தேன் இல்லையா? போட்டுட்டு கட் பண்ணி நான் ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பாக்கெட்டு. இந்த ஸ்லீவ் இந்த கிளாஸில் போக மிச்சம் இருந்த இடத்த நான் அப்படியே இந்த பாக்கெட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு பாக்கெட்டுக்கு நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த பாக்கெட்டுக்கு நான் வருவிட்டேன், மார்க் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ நான் இதை நான் வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பீஸை நான் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ண ரெடி ஆகிறது தான். என்கிட்ட பெரிய ஸ்டோரேஜ் இல்லையா, அதனால தான் நான் அப்பப்போ எடிட் பண்ணுற மாதிரி அப்பப்போ எடுத்து போடுறேன். எடிட் பண்ணல, அப்பப்போ எடுத்து போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு இதை சூப்பராக புரியும் நினைக்கிறேன். முடிஞ்சளவு புரிகிற மாதிரியும் நான் எடுத்திருக்கேன். இந்த பாக்கெட்டை நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செல்ஃபோனை நான் இப்படி வச்சுக்கிட்டேன் இல்லையா? இந்த செல்ஃபோனை நான் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டேன்னா அப்படி வச்சுருந்தேன், இப்படி தான் வச்சுருந்தேன். இப்படி வச்சுக்கிட்டு இதை சுற்றி இந்த ஒரு இன்ச்சு இங்கிட்ட ஒரு இன்ச்சு இங்கிட்ட ஒரு 2 கையளவுன்னு வச்சுங்களேன். அப்படி மேலே மட்டும் ஒரு 4 கையளவு வச்சுக்கிட்டு நான் எடுத்துட்டேன். இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிட்டேன். அதனால் எக்ஸ்ட்ராவே நீங்களும் வச்சுக்கோங்க. இந்த இது இல்லைன்னா இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கை இப்படி போகிற மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணி அளவிடுங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த இப்படி வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிங்கன்னா இப்போ தெரியும் கரெக்டாக உங்களுக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்தாலும் ஓகே, கரெக்டாக இருக்கும். அதனால் அப்படி கூட எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேனக்குள்ளே மார்க் பண்ணது கரெக்டாக இருக்குது. இப்போ கீழே இருக்கும், அதனால் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த எண்டு கோடை போட்டுக்குங்க. கீழே நம்ம செல்ஃபோன் வைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் இந்த செல்ஃபோன் வைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், எடுத்துக்கலாம். இதை மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாகவே போட்டுக்குங்க. இப்படி சதுரமாக அப்படிலாம் போடாதீங்க. இந்த ரவுண்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால அந்த ரவுண்டு மாதிரியே போட்டுக்குங்க. இப்போ நான் இதை வெட்டிட்டு அடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறேன். வாங்க அடுத்து பார்த்துலாம்.